இந்த இமேஜ கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. இதுல எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற மாரியே இருக்கா? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இது கூட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டும் சொல்றேன். இந்தியால 30% ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் 40 வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் நடக்குது. நம்ம சின்ன வயசுல ஹெல்த்த பத்தி கவலைப்படாம இஷ்டத்துக்கு இருக்கிறது நம்மளோட ஹெல்த் ரிஸ்க் மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் ரிஸ்க்கையுமே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. நீங்க மிடில் கிளாஸா இருந்தீங்கன்னா, ஒன் ஹாஸ்பிட்டல் பில் கேன் அப்சல்யூட்லி சேஞ்ச் யூ ஃப்ரம் மிடில் கிளாஸ் டூ லோவர் மிடில் கிளாஸ். ஆக்கோவோட ரிப்போர்ட் படி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் 14%. அதாவது எவ்ரி 5 இயர்ஸ் மெடிக்கல் காஸ்ட் டபுள் ஆகிட்டே வருது. 7 வருஷம் முன்னாடி எனக்கு பொண்ணு பிறந்தப்போ எங்களோட பில் 1.3 lakhs. இத்தனைக்கும் அது சி செக்ஷன். அதே ஒரு வருஷம் முன்னாடி என்னோட சிஸ்டருக்கு ஓஎம்ஆரில் இருக்கிற ஒரு டாப் ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. சேம் ஹாஸ்பிட்டல் குரூப் தான், ஆனால் பில் 2.3 lakhs. இன்னும் 5-6 வருஷத்துல இது 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஈஸியாக போகலாம். 8 வருஷம் முன்னாடி என்னோட தாத்தா ஐசியூல அட்மிட் ஆயிருந்தப்போ அவருக்கு 5 லட்ச ரூபா பில் வந்துச்சு. இன்னைக்கு அது 12 15 லட்ச ரூபா ஆகுதுன்னு கேள்விப்படுறேன். 2030 அதுவே 30 lakhs ஆகும். 2035 60 லட்சம் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி கார்பரேட்ஸ் 3 - 6 லட்ச ரூபா வரைக்கும் தான் ஹெல்த் கவர் தராங்க. அதுவும் மொத்த ஃபேமிலிக்கு தேவையான கவர். அவங்க கொடுக்கறது பேசிக், ஆனால் அது நம்மளுக்கு பத்தாது. ஸோ ப்ளீஸ் இன்னொரு 10 லட்ச ரூபா வரைக்குமாச்சு ஒரு தனி மெடிக்கல் கவர் என்டையர் ஃபேமிலிக்கு வச்சுக்கோங்க. முடிஞ்சா அதுக்கு மேலே ஒரு 50 lakhsக்கு ஒரு சூப்பர் டாப்அப் வாங்கி வச்சுக்கோங்க. ஓவரால் கவரை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் டாப்அப்போட விலை ரொம்பவே கம்மி. இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.